வணக்கம். நம்ம 4 பேத்துக்கு வணக்கம். வணக்கம் ப்ரோ. பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம கமல் சாருக்கு 70வது பிறந்த நாள் இல்லையா? ஸோ அவரை கொண்டாடாத ஒரு சினிமா, அதுவும் அவரை கொண்டாடாத ஒரு டூரிங் சினிமாஸ் இருந்தால் என்ன ஆகுறது? அதுதான் அவரை கொண்டாடுறதுக்கான ஒரு ஷோ தான் இது. கமல் சாரை வந்து எப்படிப்பட்ட ஒரு ஹீரோன்னு சொல்லணும்னா, நான் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் படித்தேன். அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு படித்தேன். அதை வந்து நம்ம கமல் சாருக்குமே பொருந்தும்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு 90s கிட் எல்லாம் போயிட்டு சின்ன வயசில் வந்து விளையாடும் போது, ஏய் உனக்கு வந்து எந்த பிளேயர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், சச்சின் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும்டா, வேற யாரையாவது சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு லெஜண்ட் பிடிக்காதுன்னு அவன் சொல்லுவான். அவர் நடிப்பு என்ன, அவரோட ரைட்டிங் என்ன, அவரோட டைரக்ஷன் என்ன, அவரோட டான்ஸ் என்ன, லிரிக்ஸ் என்ன, எதை விடுறது எதை சொல்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் அவர். கண்டிப்பாக. ஸோ அப்படி ஒரு ஆளை வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவரை நீக்கிட்டு அந்த சினிமாவில் வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பேக்வேர்டில் இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்தா ஆஹா அப்படின்னு இருக்கு இல்லையா? நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்களாக இருக்கலாம், அது ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன ஸ்டண்ட்டில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது மேக்கப் ஐட்டமாக இருக்கலாம். நிறையவே வந்து இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கிறாரு. சரி, நீ சொல்லு ஃபஸ்ட்டு, உனக்கு வந்து கமல் சாரை முதல்ல எந்த விஷயத்தில் பிடிச்சது, எந்த படம் பார்த்து ரசித்தேன்? அவர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு தசாவதாரம். என்னோட மெமரியில இருக்குது தசாவதாரம் தான். மேக்ஸிமம் எல்லாம் நானும் ஃபர்ஸ்ட் கமல் சார் படத்தை தியேட்டர்ல பார்த்தனா தசாவதாரம். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு 2K கிட்ஸ் தான், அதனால நீங்க அப்படிதான் இருப்பீங்க. 10 வருஷத்துலயே அவரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாரு. இந்த 10 வருஷமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். 10 வருஷத்துக்குமே மாடுலேஷன், அந்த வாய்ஸ் மாடுலேஷனா இருக்கட்டும், ஆளே டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப அட்மையர் பண்ண படம் அப்படின்னா விஸ்வரூப். ஃபர்ஸ்ட் செமையா இருக்கும். ஃபைட் சீனு ஸ்டார்டிங்ல டான்ஸ் பண்ணும்போது ஒரு மாடுலேஷன்ல இருப்பாரு, அந்த ஃபைட் சீன் வரும்போது தான் தெருக்கி விட்டுருப்பாரு. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் விக்ரம், எல்லாருமே சொன்னது விக்ரம் தான். அவர் வயசு எப்படி இருக்கும், அந்த வயசுக்கும் அங்க பண்ண ஸ்டண்ட்டுக்கும் ஐயா நீயா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. உத்தம வில்லன் மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு படத்துல அதுவும் ஒன்னா இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கல, நிறைய பேருக்கு அது பெருசா பேசப்படல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா ரீசன் எனக்கு தெரிஞ்சு காஞ்சனா 2 ஏதோ அதோட ரிலீஸ் ஆனதுனால கொஞ்சம் டல்லா போச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் காஞ்சனா 2 பார்க்க போனேன். உத்தம வில்லன் இருக்கு, காஞ்சனா 2ங்கிறப்போ நான் வந்து காஞ்சனா 2 பாருன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பட் பெரியப்பா நான் அதுக்கப்புறம் பாவிகளா உத்தம வில்லன் தேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன், காஞ்சனா 2 பார்த்தேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யூடியூப்ல பாக்குற மெயினான படத்துல உத்தம வில்லன் ஒண்ணு. கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இல்ல என்ன விஷயம்னா, இப்ப காஞ்சனா ரிலீஸுங்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே இது நடந்திருக்கு. ஓகே, இது வந்து உலக நாயகன் வந்துட்டு இப்போ எந்த நாயகனை வந்து நிற்கிறாருன்னா விண்வெளி நாயகன் வந்து நிற்கிறார். ஓகே, அப்பத்துலேருந்தே நார்மல் கமலாக இருந்து உலக நாயகனாக இருந்து ஆஸ்கர் நாயகனாக இருந்து இப்போ வந்து விண்வெளி நாயகன்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமே வந்துட்டு அவருக்கு எப்பொழுதுமே ஒரு படம் வந்ததுனால அந்த படம் சரியாக போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அந்த படம் ஓடின படம் எத்தனை வருஷம் கழிச்சு நிற்குதா நிற்கலையாங்கிறது தெரியாது. ஆனால் இவர் படம் நின்றோம். அதுவும் பர்டிகுலராக வந்து ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப மெட்டஃபரிக்கலாக இருக்கும். நிறைய ஷார்ட்ஸ் வைஸ் வந்து ரொம்ப மெட்டஃபரிக்கலாக இருக்கும். ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி தேட்டரமாக இருக்கும், அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு லெட்டர் ரீடிங் சீன் உண்டு. ஐயோ உத்தம வில்லன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வந்துட்டு அவர் படிச்சுட்டே இருப்பார், மேலே படிங்க அப்படிம்பாரு, மேலே படிங்க அப்படின்னா இவர் அழுதுகிட்டு அப்பிச்சு எனக்கு தண்டனையா இல்லை பிராயச்சித்தம் உங்களுக்கும் எனக்கும் படிங்க அப்படிம்பாரு. எனக்கு சொல்லும் போதே புள்ள இருக்குது. என்ன ரைட்டிங், எதுக்கு இப்படி இவங்களுக்குலாம் இது புரியாதே, ஐயோ ஐயோ இல்லை நான் இதை முடிச்சிடுறேன். இப்ப இதுல டீடைலிங் இருக்கு. என்ன மேட்டர்னா, அந்த ஸ்கிரீன்ல வில்லன் இருக்கும், உத்தம வில்லன் இருக்குல்ல, அந்த வில்லன் மட்டும் இருக்கும். அந்த வில்லனுடைய புள்ளி இருக்கும்ல, அதுல இவரோட நோஸ்ல படும். கிட்டத்தட்ட அது எப்படி இருக்கும்னா ஆமா ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரியாம இருந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஜோக்கரா போய் அந்த இடத்துல ஸ்டாப். நான் வில்லன் இல்ல, ஆக்சுவலி நம்ம ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு சொல்ல கூஸ்பம்ஸ் வருது. அண்ட் நீ சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் சீன் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த பையன் வந்து அவரோட பையன் கிடையாது. ஆக்சுவலா யார் தெரியுமா அது? யாருன்னு சும்மா எனி கெஸஸ்? அந்த படத்துல அவனுடைய பையன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, பையனுடைய கதாபாத்திரம் தான் அது. ஆனா அது பையனோட கதாபாத்திரம் கிடையாது. யாருன்னா
இங்க இருக்கிற யங் டைரக்டர்ஸ் எல்லாரும் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு நாங்க காட்டணும் சார். யா யா இவனுங்கெல்லாம் உங்களை ஒண்ணு நினைக்கிறானுங்கல்ல, அதெல்லாம் இல்ல, நீங்க வேற ஒண்ணு எங்களுக்கு காட்டணும்னு யங் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஒரு மிகப்பெரிய பாடம், பல்கலைக்கழகம்னு எல்லாம் சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ரைட்டிங்கா இருக்கும் அந்த சீன்ல. ஆக்ட் ஈஸி நான் சின்ன பையன்ப்பா அப்படிம்பாரு. ஐயோ என்ன ரைட்டிங். திருக்குறள் மாதிரி ஒன்று உண்டு ஆக்சுவலாக. என்னன்னா நல்லவர் ஒருத்தருக்காக பெய்கிற மழை வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு ஒரு மரத்துக்காக பெய்கிற மழை புல்லுக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு இல்லையா. அதே மாதிரி அவர் கூட நடிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, எப்பொழுதுமே பாரு பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. இப்போ வந்து பாரதி ராஜா சார் ஒரு கல்ட், நம்ம பாலச்சந்தர் சார் ஒரு கல்ட். எதில் பார்த்தோன்னா ரொம்ப ஆக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களாம் அவங்க 2 பேருமே சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே லெஜண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த சைட் பார்த்தா ஒரு 30 இருக்கும், அந்த சைட் பார்த்தா ஒரு 30 இருக்கும். இவங்க 2 பேர் ரிலீஸ் பண்ணதா அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேர் தான் அவங்கள வந்து லான்ச் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி லான்ச் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டிஃப்ரெண்ட் கதாபாத்திரம் கொடுத்து இவன் யார் தெரியுமா, நீங்கள் எல்லாரும் என்னை பாராட்டிட்டு இருக்கீங்களா, எம்எஸ் பாஸ்கர் யார் தெரியுமா, பசுபதி யார் தெரியுமா, நாசர் யார் தெரியுமா. நீங்கள் நாசர் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாசர் சார் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாசர் சார் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஒன்று மெச்சூர்னா அது கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆஃப் த மூவிஸ் வந்து கமல் சார் மூவிஸ் தான். சும்மா நீ சொல்ல என்னென்ன படங்களில் பாரு, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ரோல் இருக்கும். அபிஷன் மிகில் வேறு மாதிரியான கேரக்டர். அப்படியே அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வர்ற படம் விருமாண்டி, அதில் வேற ஒரு ரோல். சரி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வர்ற படம் விஸ்வரூபம்ல வேற ரோல். என்ன இது அப்படின்னு இருக்கும். ஸோ லைக் இதுலயுமே பண்ணிருப்பாரு. உத்தமிழ்லயுமே ஒரு சீன்ல அந்த அரசனா வருவாரு, அதுலயுமே நல்லா பண்ணிருப்பாரு. ஸோ ஒரு காமிக்கல், அதான் நான் சொல்றேன், கூட இருக்கிறவங்களுடைய இதுவும் வந்துட்டு அவ்வளவு தூரம். இது வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு, தலைவர் கூட நடிக்கிறவங்க, அதாவது உலகநாயகன் ஒரு சைடுனா இன்னொரு சைடு தலைவர் இல்லையா, சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் கூட யார் நடித்தாலும் சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் தெரியும். கண்டிப்பாக அவங்க வந்து பெரிய நடிப்பை நடித்தாலும் சரி, உளுந்து பிறண்டு நடித்தாலும் சரி, விஷயம் நம்ம ரஜினி சார் எடுத்து அப்படி வந்து சார் வந்து புல் பண்ணுறது. ஆனால் இங்கே தலைவன் இல்லை 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 என்னை கவனிச்சுட்டு இருக்கியா, என்னை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு ஒரு ரைட்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன், அவன் ஒன்று பண்ணுவான், அதை பார்த்து ரசிச்சதுக்கப்புறம் என்டவா அதை விட தூக்கி சாப்பிட்றது நான் ஒன்று பண்ண போகிறேன், அங்கே பார்த்துட்டு ஒன்று விடுவார். ஸோ தட் அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பேசிக்காக வந்து அவரை ஒப்பிடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் யாரும் இல்லை. எல்லா கிராஃப்ட்லையுமே நீ வந்து எனக்கு தெரிஞ்சு யோசிச்சு அப்படி எப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோகிராஃபி கூட தெரியும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமா இப்போ ரீசெண்டா ஒரு போஸ்ட் வீடியோ போட்டு கேமராலாம் வச்சு பட் என்ன சொல்ல, அவரோட ஃபோட்டோகிராஃபியை பார்க்கணும்னு ஆசை எனக்கு. இப்போ என்னன்னா டான்ஸுக்கு டான்ஸு, ஸ்டண்ட்டுக்கு ஸ்டண்ட்டு, என்ன சொல்ற ரைட்டிங், டைரக்ஷன், ஆக்டிங், எல்லாத்துலயும் மேக்கப்புக்கு நான் கேட்குற நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய பேர் எனக்கு வந்து இந்த மேக்கப் வந்து கமல் சார் தான் போட்டுட்டாங்க. என்னடா சொல்ற, மேக்கப் சென்ஸ் கூட அதிகமா இருக்கு அவருக்கு. லைக் அவர் மேக்கப் போடுறாருன்றதை தாண்டி எப்படி மேக்கப் போட்டா கரெக்டா ரிசீவ் ஆகும் அப்படின்றது வரைக்கும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆக்சுவலா விக்ரமோட ஏதோ ஒரு இன்டர்வியூல நான் பார்த்திருக்கேன். அது மேக்கப்பா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு விஷயம் யூஸ் பண்ணிருக்கப்ப இன்னுமா நீ இதை யூஸ் பண்ணிருக்க, இது எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரு இப்போ கரண்ட்ல ட்ரெண்ட் இருக்க ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்றாரு. ஸ்டண்ட் மாஸ்டர்னா ஸ்டேட்டா இவங்க இல்லை, அன்பறிவு மாஸ்டர்ல அவங்களோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்களா, அந்த அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொண்டு வந்து இந்த ஸ்டண்ட்டுக்கான செட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த கிளாஸ் ஐட்டம் ஒரு நாங்கள் வந்து சுகர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த சுகர் கிளாஸ் இதை தான் யூஸ் பண்ணுறீங்களா, ஆமாம் சார், இப்போ தான் கார்னரில் பட்டன் இருக்கும், வெடிச்சா அப்படி பஞ்ச் பண்ணுவோம், நாங்கள் அங்கே பட்டன் இருக்கும், இது வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதான். இதில் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று, இப்போ நான் சொல்கிற அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல சுகர் கிளாஸுங்கிறது, இல்லை அது வந்து கீக்குமா கீக்காதா அப்படிங்கிற லெவலுக்குலாம் இருக்காது. கீக்கலாம் போகலாம், இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஆனால் அதை நீ எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், கண்ணாடி வெடிச்ச மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கு சீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக கற்கண்டு போடுவாங்க, தள்ளி இருக்குன்னா கொஞ்சம் அப்படியே கற்கண்டு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ஹிம், அவர் கொடுத்தது வெடிக்கும், வெட்டவே வெட்டாது. ஏன்னா அது லப்பர் மாதிரி இருக்கு, ரப்பர்ல செஞ்ச அந்த ஒரு நல்ல பிளாஸ்டிக்கே ஒரு மாதிரி லப்பர் மெட்டீரியல் இருக்குல்ல, ஆனால் டிரான்ஸ்பரண்ட் ஆக்சுவலி. ஸோ அவ்வளவு சூப்பராக அது. இன்னும் இப்போ நீ வந்து ஒரு கேமரா, ஓகே, நீ ஒரு கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, நான் வந்து ஏதோ ஒரு டிரைவர் வேலையோ அல்லது ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கேன், இது irrelevant டு திஸ் ஆஃபீஸ் ஆர் சினிமா. நான் வந்து உனக்கு ஒன்று சொன்னால் ஒன்று எப்படி இருக்கும், இந்த கேமராவில் வந்து இந்த லென்ஸ் போட்டுடுங்க நல்லா இருக்கணும்,
டேய் யார் சாமி நீ அப்படின்னு இருக்கும்ல, அதே மாதிரி ஸ்டண்ட் யூனியன்லயே வாழ்க்கை, அதுதான் ப்ராடக்ட், அதுதான் என்னுடைய ஃபியூச்சர்னு இருக்கிற ஒருத்தனுக்கு நான் ஒன்று பார்த்தேன், இதை தான் ஃபாரின்ல யூஸ் பண்றாங்க, இதை யூஸ் பண்ணணும்னு சொல்ற ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ இப்படி எத்தனை பேருக்கு படிப்பினையை கொடுத்துட்டு வந்திருப்பாரு கிட்டத்தட்ட இவருடைய இத்தனை வருஷம் இன்வென்ஷன். கண்டிப்பா பெரிய ஒரு இன்வென்டர். நம்ம வந்து இந்த படத்தை எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காம பார்ப்பேன் அப்படின்னா என்ன படத்தை சொல்லுங்க? பஞ்சதந்திரம். அஃப்கோர்ஸ் எனக்கு பஞ்சதந்திரம், பஞ்சதந்திரம், அபய் சண்முகி. அபய் சண்முகி. இப்ப immediate நாயகன். ரெண்டு பேர் நாயகன், சூப்பர் நாயகன். நான் தேவர் மகனே ரெண்டாவது டைம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு மொத்தமா எடுத்துட்டு வந்துச்சு. விருமாண்டி. 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 உங்களுக்கு என்ன படம் பிடிக்குன்னு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு அதுதான் நான் என்னன்னா வந்து எதை சொல்றது, இப்ப நீங்க சொல்ல சொல்ல பாக்குறேன், என்ன இந்த படத்தை சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன் அந்த படத்தை சொல்லுங்க, அது பக்கத்துல வந்துச்சு, முன்னாடி வந்துச்சு. இப்ப படங்கள்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க, எரேஸ் பண்ணிட்டாங்க, இதை மட்டும் எரேஸ் பண்ணவே முடியாதுன்னா ஹேரம். ஹேரம் படத்து நான் என்னன்னு சொல்றது, எப்படி ஒருத்தன் அதாவது அந்த நிலாவை தான் கையில பிடிச்சான்னு ஒரு லிரிக்ஸ் எழுதுறாங்க. அப்போ ஈஸி என்னது, ஒரு இடத்துல குட்டமா ரெடி பண்ணுங்கப்பா, அதுல நிலாவோட ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு லைட்டை வைங்கப்பா, அதை அல்ட்ராப்பான்னு எழுதிக்கிறார். லிரிக்ஸ்க்கு ஒருத்தர் எழுதியிருக்கிற ஒரு சீனு, பாகன் பக்கத்துல என்ன ஒரு பாகன் செத்து கிடக்குறான், ஒரு யானை நிக்குது, அது மதம் பிடிக்காம நின்றுட்டு இருக்கு, மதம் பிடிக்கிற யானை மதம் பிடிக்காம இருக்கு, இவனுங்க அந்த ஊர் கலவரத்துல அவனை கொண்டுட்டாங்க, அந்த பாகனை கொண்டுட்டாங்க. ஓகே, மதம் பிடிக்கிற ஒரு யானைக்கே மதம் பிடிக்காம சும்மா இருக்கு, ஆனா மதம் பிடிச்சதுனால ஊர்ல எல்லாரும் அழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு சும்மா பாசிங்ல காட்டிட்டு போயிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனே இருக்காது, ஒரு சீன் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு இப்போ நானே உனக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன்னா நான் பண்ணேன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பேன்ல. நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன், ஒன்று நான் அன்னைக்கு போட்டோ எடுத்துறேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்றோம்ல. இப்படி நான் காட்டி நீ சொன்னா அதான் நல்லா இருக்கும். நீ ஏதோ ஒன்று அதை வந்து எனக்கு இங்கே காப்பி பண்ணி வச்சிருக்கா, அதை நான் என் ஃபோனில் எடுத்து நான் ஒரு பப்ளிஷ் பண்ண எதுனாலும், ஆனால் அதான் பரவாயில்ல, அவனுக்கு பிடிச்சிருக்குல்ல பரவாயில்ல வச்சுக்கோ, புரிஞ்சிச்சா வச்சுக்கோ, புரியலையா ஓகே, அது ஒரு ஆம்பியன்ஸுக்கு வச்சேன்னு நினச்சிக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குற ஒரு தைரியமும் திமுறும் அகங்காரமும், அது என்ன சொல்றது, அது என்ன உச்சத்துக்குனாலும் கொண்டு போய் வைக்கலாம். அண்ட் நீங்கள் எல்லாரும் சொன்னதில் வந்து மேக்சிமம் இருந்தது வந்து காமெடி மூவிஸ். ஆக்சுவலாக என்னத்தை சொல்றது, எதை விடுறது, என்கிட்ட சொல்கிறேன் என்ன என்கிட்ட சொல்கிறேன்ட்டு என்கிட்ட சொல்கிறேன், என்ட்டு இல்லைடா, நம்ம என்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்கிறேன். இப்படி இந்த வார்த்தையில பிளே பண்றது இருக்குல்ல, இந்த மைக்கேல் மதன காமராஜன் காமெடி தானே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஈஸி. கிரேசி மோகனை கூட்டுவாங்கப்பா, எழுதுங்கப்பா, ஓகே, ஆர்டிஸ்ட் இவங்க நம்ம ரெகுலராக வர, சரி சரி சரி, வேற டேரக்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் சார், எவ்வளோ பெரிய லெஜண்ட், அவர் தெரியும், ஓகே, அவரை கூட்டு வந்துடலாம், ஓகே. டெக்னிக்கல் 4 ஃப்ரேம் ஒரு இதுல, அது இன்னைய வரைக்கும் எந்த காலேஜ்லையும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த காலேஜும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அபூர்வ சகோதரர்கள்ல அவர் எப்படி காலமடிக்க நடிச்சா கையில எப்படி சின்னதாகவும், இப்படி ஒரு விஷுவல் ஒரு அனலைஸ்மெண்ட்குள்ளே போக முடியல, கிட்டத்தட்ட ஒரு மேஸ் மாதிரி ஆயிடுது. மேஸ் மாதிரினா என்ன சொல்றது, நம்ம ஒரு இடத்துல போயிட்டு லாக் ஆயிடும், இதுதான் பாதை வாங்க போலாம் அப்படி போயிட்டே இருப்போம், ஒரு இடத்துல லாக் ஆகும். ஐயோ அப்போ இப்படி இல்லையா, ஒன்றும் இல்லை, கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் இந்த லாஜிக் ஒன்று இருக்கு, இதை இப்படி யோசிச்சு பாருன்னு ஒரு விஷயம். ஓ சரி ஓகே, இது நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்ட்டு திரும்ப நம்ம வேற ஏதாவது கண்டுபிடிச்சாலும் அப்படி போனால் இங்கே மாட்டுவியே நீ அப்படின்னு இந்த மாதிரி விஷயம் இருக்கும். அட போங்கப்பா, சரி படம் நல்ல படம் பண்ணிட்டாரா விட்டுருப்பா, பெருசாக நம்ம ரிசர்ச் பண்ண வேணாப்பா, நீ பெரிய ஆள் தப்பாங்கிற மாதிரி தான் நம்ம எண்டில் வந்து நிற்போம். நம்ம இன்னொரு படம் ஆக்சுவலாக ரொம்ப இதை வந்து சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் தயங்குற காலகட்டத்தில் முக்கியமான மேட்டர் என்னன்னா, சொல்றதுக்கும் இப்போ அதை காட்சிப்படுத்துறது கூட யோசிப்பாங்க, இப்போ அதே மாதிரியான ஒரு ஏரியாவை காட்சிப்படுத்துறது கூட யோசிப்பாங்க, அப்படி ஒரு விஷயம். ஓகேவா, என்னன்னா மகாநதி மாதிரியான ஒரு பாடம், என்ன பெயின். ஒரு நீ அந்த நம்ம சும்மா சொல்லிக்கலாம்ப்பா, சும்மா சொல்லுவோம், என்ன கெட்டப் சேஞ்சு, 10 அவதாரம், 10 அவதாரம், ஓகே, ப்ராஸ்தட்டிக் வந்துச்சு, மேக்கப் போட்டார், ஓகேப்பா, என்ன உடனே நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வருவாங்க, நம்ம நவராத்திரியில அந்த காலத்திலே வந்து நம்ம தலைவர் வந்து சிவாஜி சார் பண்ணியிருக்கிறாரு, ஓகே. பட் நீங்க தயவு செய்து மகாநதி பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபேஸ் கட் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல வேற ஃபேஸ் கட் இருக்கும், நீங்க ட்ரஸ்டே பண்ண முடியாது, நீங்க நம்பவே முடியாது அந்த ஃபேஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தசாவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேஸ், இந்த ஃபேஸ் ஒரு ஓவல் ஷேஸ், இந்த ஃபேஸ், அதுக்கு மேல ப்ராஸ்தட்டிக் வச்சு பெருசாக்குறது, இப்படி ஆக்குறதுன்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அது இந்த தலைப்பா கட்டுறது, அல்லது முடி நிறைய வச்சுறது, அல்லது இந்த மாமி வந்து இது இப்படின்னு ஏதோ ஒன்று அந்த முடியை மறைக்கிறதுக்கு, அந்த ஃபேஸ் கட்டை ஒன்று மறைக்கிறதுக்கு அப்படின்னு.
அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபேஸ் கட் இருக்கும். அந்த 2 பசங்க ஸ்ரீரங்க ரங்க நாயகி அந்த பாடல்ல ஒரு ஃபேஸ் கட் இருக்கும். நீங்க டுவர்ட்ஸ் எண்ட்ல பார்த்தீங்கன்னா வேற ஃபேஸ் கட்ல இருப்பார். 2 பீரியட்ல எடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, அது அந்த டைம்ல எடுத்து வச்சுட்டு ஃபுட்டேஜை வச்சுட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு தென் ஹி டிட் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். டோட்டலா வேறையா இருக்கும். நீங்க வந்து இவன் நீங்க அதான் எனக்காக நீங்க தயவுசெய்து அந்த படத்தை ரீவிசிட் பண்ணணும். ஆர்கானிக்கா இருக்கும். அந்த அந்த சேஞ்ச் ஓவர் ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். சென்சிபிள் அண்ட் ஒரு ஜெயில் செட்டப்பை அவ்வளோ டீட்டெயிலிங்கா அவரை மாதிரி யாரும் காட்டினதில்லை. அவரை மாதிரி 2 படத்துல நீங்க அந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, தென் விருமாண்டியா இருக்கட்டும் சார், அவ்வளவு. ஸோ அந்த அந்த உழைப்புன்னு இருக்குல்ல, ஒரு வெற்றி நோக்கி ஒரு உழைப்பு, அது ரொம்ப பெரிய விஷயம். சரி, ஓகே. இப்போ வந்து கமல் சார் வந்து நம்ம வந்து நிறைய துறைகளில் வந்து அவர் வந்து சாதனை பண்ணவர் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் எனக்கு இது பண்ணும்போதுப்பா கமல் சார் இதுல தி பெஸ்ட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று சொல்லணும். பர்டிகுலரா எதனே சொல்றது, எல்லாத்துலயும் நம்ம இப்ப சொன்னாலுமே சொல்லிட்டு சும்மா ஆஃப் த கேமரா போயிட்டோம்னா டேய் நம்ம அதை சொல்லிருக்கலாம், ஆஃப் த கேமரா நம்ம டிஸ்கஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த ஒண்ணு தோணுது. டான்ஸ் சொல்லலாம், சரி டான்ஸ் நல்ல பிச்சு எழுதுவாரு அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லலாம். அடுத்து போனா பாட்டு நல்ல எழுதுவாரு, அதையும் ஒண்ணு சொல்லலாம். அடுத்த சைடு அந்த சைடு போனா அப்படியே டைரக்ஷனையும் சொல்லலாம். எல்லாத்துலயும் பிச்சு எழுதுவாரு. அவர் எதனே சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா என் பர்த்டே அன்னைக்கு தான் அந்த தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு இந்த சென்னையில எங்கேயுமே எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அவுட்டர்ல மாயாஜாலில் தான் எனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு. மாயாஜாலில் 9 மணிக்கு சொன்னால் நம்ம இங்கேருந்து 4:30 கிளம்பி ஆகணும். அன்னைக்கு நான் காலைல ஜூம் கார்ஸ் போட்டு கார் வர்றதுக்கு 1/2 hour லேட் ஆகி அதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஏறி அங்கே போனால் கதை அப்படி இப்படி இருக்கு. அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கமல் சார் இந்த ஏஜ்லேயே அப்படி நடிக்கிறாரு பாருங்க. ஆக்டிங்ல பிச்சு உதறிட்டார். அதில் அந்த கன் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், பிச்சு உதறிட்டார் அந்த தக் லைஃப் படத்தில் அவர். இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவரோட படங்கள் அப்படி இப்படிங்கிறத தாண்டி, சரிப்பா அவரோட ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னா அதை பத்தி நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பா சொல்லுவேன். அதில் எப்படி நான் குறை சொல்லுவேன்? அது எப்பயும் போல கரெக்டா இருக்கு. இதுதான் வந்து அவரோட ஆக்டிங் அப்படிங்கிற விஷயத்துலையும் சரி, ரைட்டிங் அப்படிங்கிற விஷயத்துலையும் சரி. நம்ம வந்து விருமாண்டி, கண்டிப்பா விருமாண்டி எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய படம் ஹேராம் அண்ணன் சொன்னார், ஹேராம் எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய உத்தம நீ சொன்ன இல்லையா, உத்தம எடுத்துக்கலாம். அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார், சின்ன சின்ன டீட்டெயிலிங் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுவார். அதை நீ கண்டுக்கிட்டாலும் ஓகே, கண்டுக்கலைனாலும் பிரச்சனைடா, நீ என்னைக்கோ ஒரு நாள் பார்த்து நீ அதை புரிஞ்சுப்படா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னார். இது நிறைய படங்களில் தொடர்ந்து வரும். இப்போ நம்ம இதையும் நம்ம பேசணும். உத்தம இல்லைன்னா அந்த கோமாளி சீன், அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருக்கும் தெரியாது. ஒரு 4 பேர் டீகோட் பண்ணி தான் அடுத்தடுத்து இவங்களுக்கு சொல்லுவாங்க, டே இந்த மாதிரி சீன்றா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம்னே, அந்த சீன் பண்ணுறது திங்கிங்காக ஒரு விஷயம் இருக்குது. அந்த டைமில் நான் இந்த இடத்துல வந்து நிற்கணும், அப்போ தான் அந்த பால் விஷயம் என் மூக்கில் வந்து நிற்கணும்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒன்று வேணும். நான் கரெக்டாக இந்த ரேஞ்சில் வந்து நின்னாதான் இது வந்து என் மூக்கில் படும், ஃப்ரேமில் நான் கோமாளி மாதிரி இருப்பேன்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அது ஒரே டேக். ஆக்சுவலாக ஒரே டேக் மீன்ஸ் அது கொஞ்சம் லென்த்தி டேக்கில் தான் அந்த ஒரு சீன் வரும். அப்போ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி பேசவே மாட்டாங்க யாரும். நான் இப்போ நம்ம பேசுகிறப்போ கூட ரைட்டிங் தான் பேசுகிறோம், ஆக்டிங் தான் பேசுகிறோம், டான்ஸ் தான் பேசுகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் இருக்குதுல்ல, இதில் நம்ம நோட் பண்ணால் கூட ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வீடியோ போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் கமல் சார் கண்டிப்பாக இதில் வந்து. ஆக்சுவலாக மகேந்திரன் சாரோடைய பையன் ஜான் மகேந்திரன் சாரோடைய இன்டர்வியூ ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேன். நம்ம டூர் அண்ட் டாகிஸில் உள்ள இன்டர்வியூ மராத்தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு சம மேட்டர் ஒன்று சொல்லியிருந்தார். ஹீரோயின் வந்து அந்த வில்லனை பார்த்து திட்டுவாங்க, இன்னொரு தடவை அந்த 2 பசங்களும் உங்கள் 2 பசங்களும் எங்கேயாவது இதே மாதிரி பார்த்தேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசுவாங்க. பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த அம்மா பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு டைலாக்கு அவங்க 2 பேருக்கும் 2 ஷாட் வச்சாச்சு. 2 பேரையும் வச்சு சஜஸ்டிவாக ஒரு டைலாகு அங்கேருந்து கட் பண்ண மனுஷன் ரோட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து வர்றாரு. ஊரில் உள்ள மக்கள்லாம் வணக்கம் போடுறாங்க. இவர் அப்படின்னு கும்பிட்டுட்டே வர்றாரு. கட்டு, படம் ஸ்டாப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். இப்போ மக்கள் இதை பார்க்குறவங்களாம் மகேந்திரனிசம் எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்காரு. ஊரே மதிக்கிற ஒரு ஆளை ஊருக்கு ஒதுக்குறமா வச்சு ஒருத்தர் எப்படி எவ்வளோ மெட்டஃபரிக்கலாக அங்கே வந்து பிளேஸ் பண்ணா இருப்பார் அந்த ஷார்ட்டை அப்படிங்கிற. அதே படத்தில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்துட்டு நம்ம விஜயன் சார் வந்து ட்ரெஸ்ஸை அவிழ்ப்பார், அந்த ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை அவிழ்ப்பார். அவிழ்க்கும்போது இப்போ கட் பண்ணால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற காதலன் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு செடியவோ பூவோ அப்படி பிச்சு போட்டுட்டு இருப்பார். எங்கேயோ ஒரு திறனையில் உட்காந்து அப்படியே ஒரு ஷார்ட் அப்படியே பொருள்லாம் போகணும், அப்படி பிச்சு போட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் பாஸ் படத்தை இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நான் மெட்டஃபர் பாரியா, ஒருத்தன் ஆடை களையிறான், அதை எவ்வளோ அழகாக காட்டுறது. ஆனால் யூ ஒன்ட் ட்ரஸ்ட் மீ, இது 2 பர்பஸ்ஃபுல்லாக எடுத்ததில்லை.
சும்மா கேமராமேன் எடுத்தது. இப்போ இதில் என்ன ஹைலைட்னா, அந்த பிச்சு போட்டது எங்கேயோ வச்சிருந்துருக்கலாம், இந்த நடந்து வந்ததை எங்கேயோ வச்சிருக்கலாம், மாண்டேஜ் ஷார்ட் வரும்போது இந்த ஷார்ட் அங்கே போட்டுக்கலாமா, ஆக்டர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, வேற ஏதோ ஒரு செட்டப் ரெடி ஆகிட்டு இருக்குன்னா அப்போ லைவ் தானே, லைட்லாம் லைவாக இருக்கும்போது சரி அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், சும்மா ஷூட் பண்ணுவோம், சரி ஒரு கோழி நடந்து போகுது எடுப்போம், சரி ஒரு சன்ரைஸ், கிளவுட்ஸ் பாசிங் இப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டாக் அப்படி எடுத்து ஸ்டாக் அங்கே பிளேஸ் பண்ணதுன்னு ஒன்று சொன்னாங்க. இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே மாதிரியான ஒரு உதவி வந்து இந்த இயற்கை ஒன்று பண்ணும் நீங்கள் ஸ்கிரிப்டை நோக்கி பயணப்படும் போது. அதுதான் வந்து கமல் சாருக்கு மிகப்பெரிய உதவின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஏத்திஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா கடவுளோடைய உதவி இருக்கோ இல்லையோ, இந்த இயற்கையோட உதவி வந்து அவருக்கு கண்டிப்பா இருக்குன்னு நம்புறேன் இல்லையா. ஏன்னா இப்போ நான் வந்து ஜிகர்தண்டா படத்துடைய கேமராமேன் இன்டர்வியூ பண்ணும்போது அவர்கிட்ட வந்து நிறைய பேர் டீகோட் பண்ணது தான். அவர் வந்து ஒரு பாபிசுமா வந்து முகத்தை கழுவும் பின்னாடி கொம்பு மாதிரி அந்த ஆர்ச் சர்ச்சோடைய டவுன் வந்து தெரியுமே, அது எப்படி சார் எப்படி ஃப்ரேம் பண்ணீங்க, செம்மையா இருந்துச்சு, ஒரு வில்லன் அரக்கனுக்கு கொம்பு இருக்கிற மாதிரி செம்மையா ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ நீங்க வேற விக்னேஷ், நான் அன்னைக்கு வந்து வேற இடத்துல ஷூட் பண்ண வேண்டியது, அங்க வந்து க்ரௌட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிடைக்கல எங்களுக்கு பெர்மிஷன். அப்போ இன்னொரு இடத்துல சரி இங்க வந்து 10 நிமிஷத்துல எடுத்துட்டு கிளம்பலாம், சட்டுன்னு இறங்கி சட்டுன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா எடுத்துட்டு வந்தோம். நீங்க சொன்னதெல்லாம் நாங்க பார்க்கல அப்படின்னு சொன்னார். எப்படி சார்? அப்புறம் இல்லை சார் எல்லாரும் டீகோட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன பாயிண்ட் தான் இது. என்னன்னா நாங்கள் ஸ்கிரிப்டை திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருப்போம், கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஐடியாஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம், இந்த ஷார்ட் எப்படி பண்ணணும்னு ஒரு 10 அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் உட்காந்து கேமராமேன் உட்காந்து காலையில் 9-10 மணிக்கு வந்துடுவாங்களாம் அசம்பிள் ஆகி. அந்த என்ன படத்துக்கு ஒர்க் பண்ண போகிறாங்களோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஓகே படிச்சுட்டு இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இந்த சீன் எப்படி, இந்த லைட் யூஸ் பண்ணலாம், இந்த கலர் டோன் யூஸ் பண்ணலாம் இப்படின்னு பேசிப்பாங்க. ஸோ லைக் வைஸ் ஒரு விஷயத்துக்கு ரிஹர்சல் வேணும், ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி ரீரைட் பண்ணணும்னு சொல்ற கமல் சாருக்கு எவ்வளவு உதவும் இருக்கும் நிச்சயமா இல்லையா. அவங்க வந்து ஒரு படத்துக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் இத்தனை வருஷம் உழைச்சிட்டு இருக்கிறாருல, அப்போ அவருக்கு இந்த இயற்கை எவ்வளவு பெரிய உதவி பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுவே ஒன்று பண்ணி கொடுத்துரும். எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற அந்த பொசிஷனிங்லாம் இருக்குல்ல, மார்க் வச்சு ஒன்று வந்து நிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நடந்துரும். சார் ஃப்ரேம் வச்சுட்டீங்களா? வச்சுட்டேன். இப்போ நீங்க எனக்கு ஒன்று வச்சிருக்கீங்களா? வச்சுட்டீங்களா? ஓகே வச்சுட்டேன். ஓகே இப்போ நீ இப்படி இருக்கிற, நான் ஓவர்லாப் ஆகிட்டேன், இப்படி வந்துட்டு இப்படி வர்றதுன்னு இருக்குல்ல, நம்மளுக்கே தெரியுதுல்ல. தலைவன் வந்து என்னன்னா இப்படி பண்ணிடுவார், கொஞ்சம் பின்னாடி போ அப்படின்றவார். அந்த ஸ்பான்டினிட்டி இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா ஹீஸ் அன் கிரியேட்டர். ஸோ அப்போ அவருக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்லிக் கொடுக்கணும், அவருக்கு வந்து என்ன அவருக்கு வந்து ஒரு மார்க் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு போய் சார் பொசிஷன் சொல்லணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பொசிஷன், சார் இப்படி நிற்கிறீங்க சார், கேமரா எங்கே இருக்குது சார், நீங்கள் ஃபேஸிங் எங்கே சார் அப்படின்னு அவர் சொல்லவே தேவையில்ல. தலைவன் எந்த பக்கம் திரும்பினாலும் கேமராக்கு தன்னுடைய ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது கமல் சாரை பற்றி அப்படின்னு எதை சொல்லலாம்? கமல் சார்னா எல்லாமே மூமெண்ட் தானே. எனக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த மூமெண்ட்டே சொல்கிறேன். ஆக்சுவலாக விக்ரம் தான். அதுக்கு முன்னாடி நான் தேட்டரில் கமல் சார் படம் எதுவுமே பார்த்ததில்ல. அந்த டைமில் இது வந்து ஒரு மீமாவே வந்தது. மீமுன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க, 2K கிட்ஸ் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்க்குற படமாக இருக்குன்னா அது விக்ரம் படமாக தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கமல் சாரை பிடிக்கும். நம்ம இப்போ இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம்லையே அந்த அளவுக்கு பிடிக்கும். ஓகேடா இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்ததுன்னா விஸ்வரூபம்னு நினைக்கிறேன். பட் அந்த டைமில் நான் ஸ்கூல், ஸோ அப்போ தேட்டர் போக முடியல. ஸோ விக்ரம் தான் நான் வெயிட் பண்ணி காலேஜ் டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தது. மாஸ்கர் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் எல்லாமே போடு சூப்பரா, இப்படி தான்டா பார்க்கணும்னு நினச்சோம், சூப்பரா வேற லோட அப்படின்ட்டு அந்த ஒரு மூமெண்ட். அண்டு நான் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்குறப்போ இவர் சொன்ன மாதிரி உத்தமவில்லன் ரெகுலராக நான் யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பேன். போர் அடிக்குதா உத்தமவில்லன் பாரு, நிறைய படம் இருக்குது. ஹேராமா இருக்கட்டும், அவர் நடித்த படத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப உத்தமவில்லனே கூட இருக்கட்டும், நான் திரும்ப ஒரு சீன் பார்த்துட்டே இருப்பேன். எந்த சீன்னா கேபி சாரோட ஒரு சீன் பண்ணியிருப்பாரு, அந்த எக்ஸ்பிளனேஷன் சீன். அதோட ஐடியாலஜி வந்து உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கேபி சாருக்கு ஒரு விஷயம் தெரியல, அதனால் அவர் துடிச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த விஷயத்த சார்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் இப்போ பொறுமையாக இருக்கேன். அவர் திட்டுறதெல்லாம் நான் கம்முன்னு வாங்கிட்டு இருக்கேன். நான் சொன்னால் அவர் எவ்வளோ பெயின் ஆவார்னு தெரியும். இதே சீன் தான் ஃபேமிலிக்கிட்டையும், நம்ம இது ஊர்வசி மேம்கிட்ட இவங்கெல்லாம் சொன்னால் எவ்வளோ பதறுவாங்கன்னு தெரியும். அதனால் நான் சைலண்ட்டாக இருக்கேன். ஒரு சீனில் சொல்லியிருப்பார், சொல்ல மாட்டேன், ஏதோ ஒன்று சொல்ல மாட்டேன் அப்படிம்பாரு. சொல்கிறேன் உங்கள் கோவம் போனதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லியிருப்பார், இதாக சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான சீன்லாம் ரொம்ப இதாக இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி
கேபி சாரோட பேசுகிற அந்த இது பண்ணுற சீனு, அவர் கூட்டிகிட்டு வந்து அவரோட சேரில் உட்கார வைப்பார், உட்காரு அப்படிங்கிற மாதிரி உட்கார வைப்பார். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட பழைய இதெல்லாம் இருக்கும், ஃப்ரேமிங்காக அது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். அந்த ஓவரால் சீனேவே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா மேம் வரப்போ யார் ஒன்று வர சொன்னா அப்படிங்கிறப்போ இல்லை நான் தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு கோவம் வந்துருச்சு. ஆனால் நான் தான் கூப்பிட்டேன், அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, ஒரு இது ஒன்று இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்போ ஓவராலாகவே அந்த உத்தம வில்லன்ல அந்த ஒரு பர்டிகுலர் சீன் தான். கேபி சார் அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சவர், இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரேமை ஷேர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு சீன் தான். கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர சீன் அந்த கேபி சாரோட உத்தம வில்லன் அந்த சீன் தான். இந்த விஸ்வரூபம் படத்துல அந்த ப்ரே பண்ணிட்டு அடிப்பாரு பாத்தீங்களா, அது எதுவுமே மறக்க முடியாது. அது திரும்ப இது போடுவாங்க, ஸ்லோ மோல காட்டும். நம்மளே அது மிகப்பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, அந்த மேட்டர் நடந்துடும் டக் 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 ஒரு 4 5 பேர் வச்சு டக் 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 முடிஞ்சு லாஸ்ட் இப்படின்னு இருக்கும். இப்போ மூக்குல இருந்து இப்படி ரத்தம் வருது. இப்போ இது எதுக்கு நான் திருப்பி போடணும்? ஹீரோயின் ஷாக்ல இருக்காரு, ஷார்ட்டை போட்டுட்டு இப்போ அந்த டிராப் அப்படின்னு இப்போ அங்க இருந்து ஒரு ஷாட். ஸோ லைக் அவ்வளவு சென்சிபிளா வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க அந்த சீனு. லைக் சொல்லும் போதே சரி, உனக்கு பிடிச்ச சீன்? நான் வந்து அது சீனா சொல்ல முடியாது. லைக் விக்ரம் படத்துல அந்த கன்னை வெளில எடுத்துட்டு வருவார்ல, அந்த சீன்லாம் பார்த்துட்டு விசில் விட்டவன் நான். என்னதான் இப்போ நான் ஃபேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், யாருக்குமே ஃபேன்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு எந்த படம் போனாலும் பிடிக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கமலிசமா மாறிட்டு வரணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு. படம்லாம் அவர் நடிப்புக்காக பார்க்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி தான் சொல்லலாம். அதே மாதிரி விக்ரம் படம் பார்த்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு எப்படியாச்சும் இந்த மனுஷன் நேரில் பாத்திர மாட்டோமா யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்தியன் 2 ஆடியோ லான்ச் நடந்துச்சு நேரு ஸ்டேடியம்ல. அப்போ இப்படி கிராஸ் பண்ணாரு, அந்த இது பிரஸ் மீட்டுக்கு கூட அவர் வரல, மற்றவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்படி கிராஸ் பண்ணாரு, ஆனும் வாய் பொழுது பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஸ்டைல் கமலை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாராச்சும் முடிஞ்சா இந்த வீடியோ பார்த்துட்டு கமல் கிட்ட கூட்டு போயிட்டு என்ன போட்டோ எடுக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா எனக்கும் இன்னொன்று நம்ம ஒரு டாபிக்னா ஒரு சின்ன விஷயம் மறந்துட்டோம். என்னன்னா நிறைய படங்களுக்கு வந்து மிஸ்டேக்னு சொல்லி யூடியூப்ல வீடியோ போடுவாங்க, அதில் மேக்ஸிமம் கமல் படம் இருக்கவே இருக்காது. ரஜினி படம் இருக்கும், விஜய் படம் இருக்கும், நீங்கள் பெரிய ஸ்டார் படம் எல்லா படமும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட படம் இருக்காது, அவரோட ஒரு மேக்கிங் இருக்கும்போது மிஸ்டேக் இருக்குமா. அதே மாதிரி டீகோடிங் அப்படிங்கிற விஷயம் கமல் சாரோட படம் அதிகமாக இருக்கும், மற்றவங்க வந்து கம்மியாக இருக்கும். கமல் சாரோட படம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க, மணிகண்டன் ஆகட்டும், யாரு நம்ம ஜிவிஎம் ஆகட்டும், லோகேஷ் ஆகட்டும், சண்டை போட்டுக்கிற விஷயம் ஒன்று இருக்கு. சூர்யா இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறப்போ மேலே உட்காந்துட்டு ரசிக்கிற தன்மை இருக்குதுல்ல, ஒரு ரசிக்கிற தன்மை இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பா பிரில்லியன்ட். அப்புறம் ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச்ல தக் லைஃப் தான் நினைக்கிறேன், ஒரு விஷயம் எனக்கு பாக்குறப்ப லிட்டரலா அழுகெல்லாம் வந்துச்சு. என்ன இந்த அளவுக்கு இருக்கு, நீ இவ்வளவு நல்லவனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம பசங்க காலை எடுத்து நம்ம தலையில வச்சுக்கிறதா என்னையா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. மேலே ஏறி போறவங்க அவங்க தானே, நமக்கு அடுத்து அவங்க தானே இருக்காங்க, அவங்க நம்ம தூக்கி வரதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு. என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அழுக வரும். ஸோ அது ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒன்று கண்டிப்பா. உங்களுக்குண்ணே ஆக்சுவலாக 2-3 எலமெண்ட்ஸ் சொல்லணும், நீங்களாம் பேசும் போது கேட்டது மண்டியில் ஏறினதுலாம் வந்து சொல்லணும். இப்போ பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த டீகோடிங் மேட்டரில் வந்துட்டு எந்த லெவலுக்கு டீகோடிங்னா, அது வந்து எப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி அவர் டீகோட் பண்ணி அதில் வச்சிருப்பாரு, அந்த நபருக்கே அது ஞாபகம் இருக்காத அளவுக்கான ஒரு டீகோட். ஹேரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கூலியில் இருப்பாங்க, ஆர்கியாலஜி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வெள்ளைக்காரன் வந்து சீக்கிரம் வாங்கப்பா ஏதோ ஒரு வேலையை சொல்லுவார், இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் அவரோட பேரை வந்து இவர் வந்து சொல்லுவார். என்னது இது இப்படி ஒரு பேரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல போய் அடிச்சா அப்படி ஒருத்தன் அந்த காலகட்டத்தில் இருந்துருக்கு. எதுக்கு எப்படி இவ்வளவு டீட்டெயிலிங்னு? அப்போ வந்து எனக்கு நான் இதை வந்து 100 வருஷம் கழிச்சு பார்ப்போம், 200 வருஷம் கழிச்சு பார்ப்போம். 1940களில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வெள்ளைக்காரன் ஒருத்தன் இப்படி இருந்தான்ப்பா, அப்போ நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு ஒருத்தனுக்கு நிற்கணும்னு இருக்குல்ல, அதை என்ன சொல்றது, எவ்வளோ பெரிய கடமையை ஆட்டுறான் பாரு இந்த சமூகத்துக்கு, இந்த விஷயத்துக்கு ஹிஸ்டரியை கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, புக் எழுதி கொடுக்காம இப்படி ஒரு படத்தில் கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, அதுதான் அங்கே பெரிய. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் எனக்கு எப்பொழுதுமே அதை பார்த்து நடிப்பில் ஒரு பெஸ்ட் சீன் அப்படின்னு நிறைய படங்களில் நிறைய காட்சிகளில் வந்துட்டு சூப்பராக நடிச்சிருப்பபடி அது என்ன சொல்லி டீகோட் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் சொன்ன எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்கும். இந்த விருமாண்டிலையுமே வந்து நிறைய சீன்ஸ் நல்லாயிருக்கும். அப்படி இப்படின்னு படம் இல்லாத ஒரு சீனில் அவர் நடித்த சொல்லவா, படம் முடிஞ்சிருச்சு,
படம் எண்டு கார்டு போட்டாங்க. ட்ரோலிங் டைட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா கட் பண்ணிட்டு பிளாக் ஸ்க்ரீன்ல போட்டிருந்தா கூட யாரும் கண்டுக்க மாட்டோம். அதுல கதை இல்லை, கதையே முடிஞ்சிருச்சு. கேட்பாங்க அந்த 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 ஸ்க்ரோலிங் டைட்டில் வர்றதுக்கு முன்னாடி, ரோலிங் டைட்டில் வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. லைக் என்னப்பா என்ன நஜ்ஜாயா வந்து எனக்கு மன்னிப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா அன்னலட்சுமி இருக்கிற இடத்துக்கே போயிடுறேன். சரி அப்படின்னு சொன்னோன்னே அவர் அப்படிதாங்கய்யா அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ரோகிணி மேமும் அந்த ஆங்கர், இந்த நியூஸ் ஆங்கரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இவர் சும்மா இருக்கலாம்ல, சும்மா இருந்த வேண்டியதானே, இல்லை உங்ககிட்ட பேசலைல்ல, உன்னை கவனிக்கவே இல்லை யாரும், நீ ஃப்ரேமில் இருக்கீங்களே தவிர நீங்கள் எங்கே இல்லை பேசு பொருள். அவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருப்ப வேஷ்டி எடுத்து இதோட நிப்பாட்டி இருந்தா அது கமலஹாசன். அது கமலஹாசன் இல்லையா? கமலஹாசன் நடிப்பதோட பாரு, ஏதோ வேர்வையை துடைப்பாரு, அது கண்ணீரை துடைச்சிருக்கலாம், எதனால தென் ஹி பிகமிங் விருமாண்டி சண்டியரா மாறுற. அப்படி இப்போ இது பண்ணதுனால மீச மழுங்கிடுச்சு. தென் ஹி இஸ் டூயிங் லைக் இது எதுக்கு இந்த வேகி அந்த உளிங்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, கேரக்டரா வாழ்ந்துட்டான். அந்த அந்த விழுங்கிட்டான்றது அந்த கேரக்டரை விழுங்கிட்டான். இனிமேல் நீ அவன்கிட்ட போயிட்டுலாம் நீ வந்து வேற யாரையும் எதிர்பார்க்க கூடாது. இந்த படம் நெடுக அவர் அப்படிதான் இருப்பாருங்கிற மாதிரி அது ஒரு பிரில்லியன்ட். ஸோ இப்போ நம்ம எல்லாம் பேசணும்ல, இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தோம், ஒவ்வொரு விஷயத்துல பேசிட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் ஆதி மூலம் வந்து நான் அவங்க அம்மாவை தான் நினைக்கிறேன். ஏன்னா இது கண்டிப்பாக எல்லாருக்கும், முக்கியமாக கமல் சார் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு தெரியணும், அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து தெரியணுங்கிறதுனால இதை சொல்கிறேன். சொல்லுவாங்களாம் கமல் சாரோட அம்மா, நீ என்னன்னாலும் பண்ணு, கக்கூஸ் கழுவுறவனா கூட இருந்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உலகத்தில் உன்னை மாதிரி எவனாலையும் கக்கூஸ் கழுவ முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். நாங்கள் இருக்கிறார். அவருக்கு பிடிச்சது நடிப்பு, சினிமா எல்லாம். அதில் உலகத்தில் இவர் மாதிரி யாரும் கிடையாதுங்கிற அளவுக்கு தான் இருக்கிறாரு, இருப்பார், இருந்துக்கிட்டே இருக்கணும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ சார். ஹாப்பி பர்த்டே சார். நன்றி 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 நன்றி.